இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். இப்ப சமீபத்தில வந்து அவர் வந்து தீவிர சிகிச்சையில இருக்காரு. உடம்பு முடியாம இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குங்க சார். இப்போ 90ஸ் கிட்ஸ்க்கு இவர் யாருன்னு தெரியும். ஆனா 2கே கிட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்து இவர் யாருப்பா? ஆனா இவர் பாட்டு எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே! அப்படின்னு சொல்றவங்கலாம் அதிகம் சார். முதல்ல இவர் யாருங்க சார்? இல்ல 90 கிட்ஸ்ன்றத விட 80 கிட்ஸ் கூட நம்ம சொல்ல முடியும் தான். சொல்றேன் நான். ஏன்னா இப்போ எம்எஸ்வி அதாவது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்ச காலத்திலருந்து அதுக்கப்புறம் எம்எஸ்வி தனியா போடுறாரு மியூசிக். அதுக்கு பிறகு எம்எஸ்விக்கு அடுத்து தான் வந்து இளையராஜா வரும்போது அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்துட்டார். 90களில் வந்து ரொம்ப பீக்கில் இருந்து தான் அது இளையராஜா தான் சார். 90லேருந்தே பீக்கில் இருக்கிறார் தான். ஆனால் 80லேருந்து 90கள் காலகட்டம் இருக்கு இல்லையா, 80ல அந்த 90 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் வந்து இருந்தார். அதில் குறிப்பாக நான் சொல்கிறது எம்ஜிஆர் படங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் படங்களில் வந்து பல படங்களுக்கு வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. எம்எஸ்வியோட கனெக்ஷன் கட் ஆகிற காலகட்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக யார் வந்தது கேட்டிங்கன்னா வந்து சங்கர் கணேஷ் தான். அதில் சங்கர் கணேஷ் வந்து ரெட்டையர் தான். அது கணேஷ்ன்றவர் தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடியவர் வந்து மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கிறது. அவரை பற்றி தான் இப்போ பேச போகிறீங்க. ஆமாங்க சார். அதாவது சங்கர் கணேஷ்ன்றது ஒரு நபராக நம்ம பார்க்குறோம். அவர் சங்கர் முன்னாடியே இறந்துட்டார். அதனால் சங்கர் கணேஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ்ன்றது வந்து இவர் இப்போ இருக்கிறது. அதனால் அந்த ரெட்டையர் பேர் வச்சு சங்கர் கணேஷ்னு சொன்னால் நமக்கு முகத்தை நமக்கு அறிமுகமாகிறது இவர் தான். அந்த நபர் நீங்கள் மறந்தே இருப்பீங்க. சங்கர்ன்ற ஒரு முகம் மறந்துருக்கும். இப்போ கணேஷ்ன்ற ஒரு முகம் ஞாபகத்துக்கு காரணம் கேட்டால் நீண்ட காலமாக இப்போ இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்றதுக்கு காரணம் கிடையாது. எம்ஜிஆரோட ரெட்டையராக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எம்எஸ்விக்கு வந்து எப்படி விஸ்வநாதன் ராமமூர்த்தி கேட்டால் ராமமூர்த்தியோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற பல பேருக்கும் பரிச்சயமாக தெரியாது. ஆனால் விஸ்வநாதனுக்கு தெரியும். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கர் கணேஷ் சங்கர் வந்து அவ்வளோவா தெரியாது. ஆனால் கணேஷ் வந்து நல்லா தெரியும். பரவலாக வந்து பல படங்கள் வந்து எம்ஜிஆர் படங்களுக்கே வந்து இசையமைச்சிருக்கிறாரு. சினிமா படங்களில் நடிச்சிருக்கிறார். இப்போ நம்ம மியூசிக் டைரக்டர்லாம் இப்போ தான் சார் நிறைய பேர் இப்போ நம்ம விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், தம்பி இவர் இருக்கார்ல ஜிவி பிரகாஷ், இவங்கெல்லாம் வந்து இசையமைப்பாளராக வந்து நடிக்கிறாங்கல்ல. அதனால் இசையமைப்பாளராக இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகராகவும் அறிமுகப்படுத்துறது சீனியர் இவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியும். இப்போ விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும் அல்லது வந்து தம்பி ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இவங்களெல்லாம் சீனியர். மலேசியா வாசுதேவனுக்கு முன்னாடி முன்னாடி மலேசியா வாசுதேவன்லாம் உங்களுக்கு கதாநாயகன்லாம் நடிக்கலையே. பட் சங்கர் கணேஷ் அப்படி கிடையாது. ஒத்தையடி பாதையிலன்னு சொல்லி ஒரு படத்திலே நடிச்சிருக்கிறாரு. ஆமாம், சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு, பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அப்போது இது வந்து கேட்டால் இசையமைப்பாளராகவே இது வந்து இருந்த ஒரு காலம் தள்ளிட்டார் சொல்ல முடியாது. நடிகராகவும் அவர் இருந்திருக்கிறாருன்றது கடந்த காலத்தில் நமக்கு தெரியும். பல நேர்காணலில் அவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. பிரபலமாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ்னு சொன்னால் கணேஷோட முகம் தெரியும். எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிச்சயம். எம்ஜிஆர் இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார்ன்றதுலாம் இருக்குது. சரி, கூட பாட்டுகளை பற்றி சொல்லுங்கள் சார். சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க. நீங்கள் சில பாடல்கள் இருக்குது. எம்எஸ்வியும் இளையராஜாவும் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மியூசிக் போடும்போது என்னன்னு கேட்டால் பல படங்கள் வந்து அது பிஜிஎம்மாக இருக்கட்டும். பிஜிஎம்லாம் நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த ஒரு பிஜிஎம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும். அந்த காலத்துலேயே அந்த வயசு நான் யோசித்தேன். ஏபிசிடியே வந்து பிஜிஎம்மாக போட்டவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது குதிரையில் போகும்போது ஏய் 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 பி பின்னு சொல்லிட்டு அந்த ஏபிசிடியே வந்து பிஜிஎம்மாக போட்ட காலம்லாம் இருக்குது. இப்போ பார்த்தா ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும். ஏய் ஏய் ஏன்னுவாங்க. அப்புறம் பி பி பின்னு அந்த கோரஸாக பாடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த மாதிரி போட்டாங்க. அது வந்து எல்லாருமே போட்டாங்க. இளையராஜா கூட அந்த மாதிரி ஒரு பாட்டில் ஏதோ போட்டிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கில எழுத்தை வச்சே வந்து மியூசிக் போட்டுறதுலாம் இருக்குது. அந்த ஒரு படத்தில் ஒரு இது சங்கர் கணேஷ் அதை பண்ணியிருப்பாரு. இது எனக்கு ஞாபகம் இருந்தாலும் டக்குன்னு சொன்னேன். பாடல்கள் நிறைய பாடல் வந்து எம்ஜிஆருடைய பாடல்கள்லாம் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த இசையமைச்ச இவருடைய பாடல் வந்து ஒரு தடவை கங்கை மன்னன் பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா, மற்ற இசையமைப்பாளர்கள் பாடல்கள் கூட வந்து இது இளையராஜா பாடல் தான் சொல்லி வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பாடல்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவார். தனித்துவன்றதுன்னா இப்போ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாடலாக இருந்துச்சுன்னா அது இளையராஜா தான் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆனால் இளையராஜா வந்து ஒரு குறிப்பிட்ட சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல் சாயலில் இருக்கும். இளையராஜா அதுக்கு பிறகு தான் வந்தார் வச்சுங்களேன். சீனியர்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் தான் சீனியர் சொல்ல முடியும் அந்த மாதிரி. ஆனால் வந்து இந்த சாயல் பார்க்கும்போது சாயல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது இளையராஜா பாடல் தான். ஏன் தேவா பாடல் கூட அப்படி சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா அவங்களது தனித்துவமாக இருக்காது. இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா வகையிலும் எல்லா வகை வந்து வெரைட்டியும் கொடுத்ததுனால அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது இளையராஜா பாடல் தான்ன்ற மாதிரி கூட இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு பாடல்கள். சில பாடல்கள் நான் பாடினா நல்லா இருக்காது, அதுதான் பார்க்குறேன், கொஞ்சம் கூச்சப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு எப்பவுமே ஏன்னா இப்போ சமீபத்தில் 1-2 பாடிட்டு பயங்கர கமெண்ட் ஆயிடுச்சு அது. இவர் எதுக்கு பாட்டெல்லாம் பாடுறாருன்னாங்க. அதனால பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசையமைப்பாளராக வந்து கேட்டால் எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு. சார் அதே மாதிரி இன்னொன்று சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களும் சங்கர் கணேஷ் அவர்களும் இதே வந்து நல்ல ஒரு நட்பு இருந்தது. இவர் கஷ்டப்பட்ட காலத்தை, சங்கர் கணேஷ் அவர்கள் கஷ்டப்பட்ட காலத்தை எம்ஜிஆர் தான் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த உறவை பத்தி சொல்லுங்க சார். இல்லை அது என்னென்னா, அது சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும். என்னென்னா, இவர் வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்ன்றதை வந்து என்ன சொன்னால், ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சதித்திட்டத்தோட வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. யாருக்குன்னா ஒரு சங்கர் கணேஷ்க்கு. எப்படின்னா, ஒரு டேப் ரெக்கார்டர் பார்சல் வருது. அந்த டேப் ரெக்கார்டர் பார்சலை எடுத்து இவர் வந்து செய்கிறாருன்னா, அதில் கேசட் ஏதோ ஃபில் பண்ணி அதை வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது, அப்போ நான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஆமாம், ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரேடியோவில், எல்லா ரேடியோவிலும் மதியம் நினைக்கிறேன் அன்றைக்கி. இது மாதிரி சங்கர் கணேஷ் வந்து இசையமைப்பாளர் வந்து குண்டு வெடித்து படுகாயமடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு 1:30 மணி 2 மணி தெரியாது, ஞாபகம் இல்லை. ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த நியூஸ் வந்து எப்பவுமே நியூஸ் அப்போவே நியூஸ் கேட்குற பழக்கம்லாம் எனக்கு உண்டு. இது ஏன்னா நம்ம இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்குங்க ரேடியோ தானே. அப்போது டிவி கிடையாது. அவன் வந்து ஒரு மாதிரி இந்த நியூஸ் வந்த உடனே நான் வந்து பெரிய பரபரப்பாச்சு. ஈவினிங் பேப்பர்லாம் வந்துச்சு, பிரிண்ட் மீடியாலான்னு வந்து அது யாரான்னு கேட்டால் யாரோ ரசிகர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேப் ரெக்கார்டை கொடுத்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு எம்ஜிஆர் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணார். ரொம்ப வந்துன்னா உடனே வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவருக்கு வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்து பெரிய அளவில் வந்து சப்போர்ட்டாக இருந்தார் எம்ஜிஆர். உயிர் பிழைச்சதுக்கு காரணம் கூட சொல்லணும். ஏன்னா விரல்கள் துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இவருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் க்ளவுஸ் போட்டிருப்பாரு. அதனால அவரோட அந்த விபத்துனால அவர் அந்த க்ளவுஸ் போட்டிருக்காரு. அது வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியும், கேட்டால் விரல்கள் வந்து துண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சில தெரியல, ஃபயர் ஆச்சுன்னா அந்த கையோட எப்படி இருக்கும் இல்லையா, அது முழுக்க கை தான் இருந்தது. மற்றபடி ஆனால் உடல் முழுதும் பாதிக்கப்பட்டவர் தான். சரிங்களா, கண்ணு கூட ஏதோ சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டு சொல்லுவாங்க, ஆனால் அவர் கிளாஸ் போட்டிருப்பார். உடல் முழுதும் பாதிக்கப்பட்டது. அதில் கை வந்து பெரிய அளவில் சேதாரம். கேட்டால் அந்த பட்டன் வச்சு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ ரேடியோவை தாண்டி இதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து பரவாயில்ல, இப்போ பரிச்சயமாக ஈஸியாக கிடைக்குது, எல்லாமே செல்லில் வந்துச்சு. இப்போ ரேடியோ என்பதை தாண்டி டேப் ரெக்கார்டர் வந்து அறிமுகமான காலகட்டம். இந்த கிராமபோன் இருக்குல்ல, ஆமாம் சார், கிராமபோன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி வைப்பாங்க, அதுதான் அப்போல்லாம் ரெக்கார்டு. டேப் ரெக்கார்டருங்கிறது இந்த டேப் போட்டு வருது பார்த்தீங்களா, அந்த வைப்பு. அப்போ டேப் ரெக்கார்டரை அறிமுகமான காலகட்டம் அது. ரேடியோன்றதை தாண்டி டேப் ரெக்கார்டர் அப்படியே வந்து வந்த காலகட்டத்தில் இந்த கேசட்டை கொடுத்து ஏதோ அதில் ஒரு செட்டிங் ஏதோ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். அது வந்து பெரிய சதி தான் அது. ஆனால் அந்த சதிக்கான காரணங்கள் வந்து கண்டறியப்படாமல் அப்படியே கடந்து போயிட்டாங்க. இவங்களும் அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அது நம்ம தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. பொதுவாக வந்து என் பார்வை என்ன கேட்டால், ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி சதித்திட்டம் தீட்டி ஒருத்தருக்கு வந்து பாம் வச்சு கொல்றான்னு சொன்னால், அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் உயிரோட இருக்கவே கூடாது. யார்? கணேஷ் வந்து உயிரோடு இருக்கு. இப்போ ஒருத்தனை கொல்றதுக்கு திட்டமிடுறான்னு சொன்னால், அவன் வந்து இவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு திட்டமிடுறான். அதான் ஏன் சார் எம்ஜிஆர் அவர்கள் நெருக்கத்தின் காரணமா? இப்படி இல்ல சார், எதனால சார் அந்த எம்ஜிஆர் அவர்கள் நெருக்கமா இருந்ததுனாலயா, இல்ல இவரோட வளர்ச்சியை கண்டா? எனக்கு எம்ஜிஆருக்கு நெருக்கமா இருந்தாருன்னு கிடையாது. ஒருத்தர் வந்து பொதுவாக நான் இந்த விஷயத்துல சொல்ல, நான் சங்கர் கணேஷ் விஷயத்துல நான் சொல்ல, பொதுவாக வந்து ஒருத்தர் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, ஒன்று மனதளவுல வந்து அவன் காயப்பட்டிருக்கணும் இவரால், அல்லது நமக்கு தொழிலுக்கு போட்டியா இவன் இருக்கிறான். இந்த 2 தவிர்த்துட்டு வேற என்ன சார் இருக்க முடியும்? நானே இருக்கிறேன், ஒருத்தர் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை என்ன ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இவன் வந்து உயிரோட, அப்போ ஒன்று என்னால் அவங்க வந்து மனதளவில் அவங்க வந்து பெரிய காயப்பட்டிருப்பாங்க, அல்லது வந்து நான் கேட்டால் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நான் ஏதோ ஒரு வகையில் தடையாக இருக்கிறேன். அப்போ தானே இந்த கொல்லணுன்ற எண்ணம் வரும். மற்றபடி அடிக்கணும் வரணும், இது வந்து சில பேர் சொல்லாங்க அடிக்கணும் பிடிக்கணுன்றதுலாம் ஜென்ரலாக வரும். ஒருத்தரை கோபமாக திட்டணும், அவனை என் மனசார அவனை திட்டினேன் அவனை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை கோபம் 2 அடி அடிக்கணும் அவனை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவன் உயிரோடவே வாழக்கூடாது, அவனை கொல்லணும்னு நினச்சான்னா அந்த பழி உணர்வு இருக்குல்ல. நான் அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் 2 விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் நான், நல்லா புரிஞ்சுங்க. 2 உணர்வு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விரோதம்னு ஒன்று இருக்குது சார், குரோதம்னு ஒன்று இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? விரோதம் குரோதம் என்ன டிஃப்ரென்ஸ்? சார் விரோதம் வந்து ஒன்று பகை, அது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். கரெக்ட். விரோதம்ன்றது பகை உணர்வு, குரோதம் என்பது பழி உணர்வு.
இப்போ விரோதம்னா நான் பகை உணர்வு கேட்டான் உன்னை வந்து தொழில் ரீதியாக உன்னை தோக்கடிக்கணும், இல்லை உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 அடியாவது உன்னை அடிச்சுட்டு போயிட்டோம், இல்லை உனக்கு ஏதாவது ஒரு குழி வெட்டி அந்த ஒரு கோபத்துல கோபத்தில் பண்ணுறது வந்து அது விரோதம், அது அவ்வளோதான். பட் பழி உணர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா, அவனை நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் குரோதம். அந்த வஞ்சம் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள, அதுதான் வஞ்ச உணர்வு, அது பழி தீர்க்கணும் உணர்வு. அப்படி இருக்கிறவன் தான் நான் சிவன் கேட்டால் அவனை கொல்லணும்னு நினைப்பான் இல்லையா. அதனால அப்படி ஏதோ ஒன்று நடந்து இருக்கு, அது யாருன்றது வெளிக்கொண்டரவே இல்லை. இப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல வந்து இப்போ அதை வந்து அந்த காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது, எங்கேருந்து பார்சல் அனுப்பிச்சாங்கன்னா அது இன்னும் சொல்லப்போனால் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த விஷயம் நகரவே இல்லை. குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கிறத பற்றியோ அதை பற்றிலாம் நகரவே இல்லை. அது என்னன்றது மர்மமாகவே போயிடுச்சு. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசுவாங்க, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அதை பண்ணாங்க, இது பண்ணாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் யாருங்க காரணம், இப்படி ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி ஒருத்தர் இருக்காருன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தெரியும்ல, மனதளவு சந்தேகம் தெரியும்ல, யார் பண்ணியிருப்பாங்க இதை. இப்போ நானே கூட வந்து பாதிக்கப்படுறேன்னா இதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு என்னால் உத்தேசமாக தெரியும்ல. என்ன உத்தேசமாக தான் நான் சொல்கிறேன், இவங்க தான் கிடையாது, உத்தேசமாக தெரியும்ல. அப்படி கூட யாரும் வந்து அந்த மாதிரி அவங்க செய்தி எதுவும் வெளியிட்டு தான் தெரியவே இல்லை. யார் தான் வந்து அது ரகசியமாகவே போயிடுச்சு. இவர் வந்து உடல் பாதிக்கப்பட்டார், குண்டு வெடிக்கப்பட்டது எல்லாம் வந்து கூட அதை குண்டு வச்ச நபர் யாருன்றதை வந்து கண்டுபிடிக்கல. அன்னைக்கு வந்து ஒருவேளை அண்ணாமலை மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உடனே கண்டுபிடிப்பாங்க. அன்னைக்கு வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு ஐபிஎஸ் யாராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு ஒருவேளை கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு யாரும் இல்லை, அது மாதிரி வந்து ஒரு அதிகாரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க சார், 80s 90ஸ்க்கு வந்து இவரோட மியூசிக் வந்து பிடிக்கும். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, எப்படின்னா நல்லா மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க, திடீர்னு காண போவாங்க. உதாரணம் வித்யாசாகர் நம்ம எடுத்துக்கலாம், நல்ல ஹிட்டான சாங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவரும் சங்கர் கணேஷ் அவர்களும் திடீர்னு சினிமா துறையை விட்டு போயிட்டாரு சார். எதனால சார், அந்த விபத்து நடந்ததுனாலயா இல்லை வேற என்ன காரணங்களா இவர் சினிமா விட்டு போகிறதுக்கு? இல்லை, இது அடிப்படை காரணம் இதுதான். என்னென்னா வந்து 2 காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாம் பிளாஸ்ட் பிறகு அதுக்கப்புறம் வந்து சங்கர் அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களால வந்து அடுத்து மியூசிக் கம்போசிங்க்கு ஒரு வரல, அப்படி ஒரு காலகட்டத்துக்கு அவர் இளையராஜாவோட வளர்ச்சியும் காரணம். இளையராஜா வந்து பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எம்எஸ்சி ஒரு பக்கம் மியூசிக் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எம்எஸ்சியும் ரிட்டையர் ஆகிறாரு. இவங்க இளையராஜா வந்து பெரிய அளவில் ஒரு அலை, இளையராஜா வந்து அந்த அலையில் வந்து தாக்கு பிடிக்க முடியலன்றது தான் உண்மை. அது நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். அந்த டைமில் யார் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இளையராஜா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு கேங் செட் ஆகிடுது. இந்த வருத்தப்படாத வாலிபர் வந்து சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சங்கம் மாதிரி சேர்ந்துருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காம்போ இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா, பாலசுப்ரமணியம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா வாசன். அப்போ இவருக்கு அந்த காம்போ அமையலைங்களா? அந்த மாதிரி காம்போ அமையல. ஏன்னு கேட்டா அந்த காம்போ அமையறதுக்குள்ள தான் இந்த மாதிரி ஆயிடுது இல்லை. ரெண்டாவது தனித்துவமான இசைன்னு வரணும்ல. இப்போ இந்த இசை வந்து இவர் போட்டிருக்க இசை வந்து எம்எஸ்வி இசை மாதிரி இருக்கு. இந்த இசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இசை ஏற்கனவே இருந்து ஒரு சீனியர் போடுற மியூசிக் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது இதுதானே, தனித்துவமாக இல்லை. அந்த 2 பேர் காம்போன்றது ரொம்ப நாள் நிற்காது. இப்போ எம்எஸ்வி இசைத்தால் நிற்கல. விஸ்வநாதன் ராமமூர்த்தின்றது வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அந்த காம்போ இருக்குல்ல, அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் நிற்கல. அதுக்கப்புறம் எம்எஸ்வி தனியாக பண்ணுறாருல, பல படங்கள் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி இருந்தால் சங்கர் கணேஷ்ன்றது வந்து பார்த்தா இவங்க 2 பேருடைய இது வந்து ரொம்ப நாள் நிற்கலை. அதுக்குள்ளே ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிடுது, இது மாதிரி ஆகிடுது. அதனால் அதுக்குள்ளே இளையராஜா வந்து டாப் கியரில் தட்டி தூக்குறாரு. ஸோ அது வந்து ஏஆர் ரஹ்மான்ற ஒருத்தர் வர வரைக்கும் வந்து இளையராஜா கொடி பறக்குது தான். ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகு கூட கொடி கீழே விழலையே, அப்படியே பாதி கம்பத்தில் பறந்து நடுக்கம்பத்தில் பறக்குது. நடுக்கம்பத்தில் பறக்கு தானே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து நடுக்கம்பத்தில் வந்து கீழே இறங்கிடுச்சு ஏஆர் ரஹ்மான். உண்மைதானே? அதுக்கப்புறம் யாரோ வந்து அந்த கம்பத்தில் ஏறி வந்து கொடியை கட்டுறாங்க. ஆனால் இளையராஜா கொடி இன்னும் பறந்துனே தான் இருக்கு, பறந்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் அப்படியே டல்லாக பறக்கலாம், ஏதோ ஒன்று அப்படியே பறந்துட்டு இருக்கு. பட்டோலி வீசி பறக்குதுருவாங்களே, இப்படி பறக்கலை, இப்படி மெதுவாக அப்படி பறந்துட்டு தானே இருக்குது, கீழே விழுலையே. ஆனால் பல வந்து கொடிகள் கீழே விழுந்துடுச்சு கம்பத்தில். ஆனால் இளையராஜா கொடி இன்னும் பறந்துட்டு தான் இருக்குது. ஓகே சார், இப்போ இதில் வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் வந்து உடல்நலம் ரொம்ப முடியாமல் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, சிகிச்சையில் இருக்கிறாருன்னு தகவல் இருக்குது சார். பட் தீவிர சிகிச்சையான்றது எனக்கு தெரில. கவலைக்கிடன்ற சொல்லிங்களா, அந்த மாதிரி எதுவும் தெரில. எல்லாரும் வயது மூப்பில் வரக்கூடியது தானே சார். அதான் அவர் உடம்பு வந்து சரியா அவர் பார்த்துக்கல அவரே அப்படின்னு இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். வயது மூப்பில் வரதுன்னு சார், வயது மூப்பில் சார் 70 வயசுக்கு மேலே ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்தால் தானே.
இது மாதிரி ஏதாவது வந்து சிக்காரு சகஜனா சிக்காயிட்டா திருப்பி வந்துட போகிறாங்க. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போவாங்க. நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும் அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவார் அவ்வளோதான். ஓகே, நன்றி சார். நன்றி. சங்கர் கணேஷ் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, நன்றி நன்றி. சார்.